30 எம்பிக்களை கொண்ட குழு சசி தரூர் தலைமையில் கிளம்ப இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கனிமொழி இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அது ஊர்ஜிதமாகவில்லை. சுப்ரியா சூலே இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். சரத்பவாருடைய மகள். ஓவைசி இருக்கிறார். ஓமர் அப்துல்லா இருக்கிறார். ஆக மொத்தம் 22ஆம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ஒரு குழு 10 நாட்கள் அயல் நாடுகளில் பிரயாணம் செய்ய இருக்கிறார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்களை எல்லாம் பார்க்க இருக்கிறார்கள். 2 பெண்மணிகள், ராணுவ வீரர்கள், வீராங்கனைகள், நிருபர்களுக்கு கொடுத்த பேட்டி கொடுத்தார்களே, சோஃபியான் அண்ட் யுவாக் சிங் என்ற 2 பெண்மணிகள், அவர்களும் இந்த தூதுக்குழுவில் செல்வதாக நான் கேள்விப்படுகிறேன். 22ஆம் தேதி காலை அவர்கள் அமெரிக்கா பயணமாகிறார்கள். அதில் கனிமொழி இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். ராகுல் காந்தி இது வரைக்கும் சசி தரூருக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் சசி தரூர் சொல்றாரு, நான் ஏற்கனவே ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்ல மெம்பராக இருப்பதனால் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், எனக்கு யூஎனில் நல்ல பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. அந்த பின்னணியில் பார்த்தால் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ கூட்டத்தில் பேசியது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எச்சரிக்கை கொடுப்பது உண்மை. அவர் 10 சீட்டு அதிகமாக கேட்டாங்கன்னா கொடுக்குறாங்களா இல்லையா, அது வேற விஷயம். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, இக்கட்டான நிலைமை என்று தான், இன்னல்களை கொடுக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் சிவா.